ஹே கைஸ், நம்ம யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நிலச்சரிவு அப்படின்னா கேரளா வயநாடுல 2024 ஜூலைல ஏற்பட்ட நிலச்சரிவு தான். அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட 3 கிராமம் மொத்தம் நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டு நிறைய உயிரிழப்பாகி ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சிலரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுச்சு. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் புதுசா வீடு கட்டித்தரதா கேரளா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இடம் ஒதுக்கி அந்த இடத்துல வந்து வீடு கட்டுற பணி ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டா வந்து டே நைட்டு நிறைய ஒர்க்கரை வச்சு ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதுல முதல் கட்ட நடவடிக்கை 178 வீடு வந்து பினிஷ் பண்ணி அந்த வீட்டுக்கான டாக்குமெண்டும் அதுக்கான சாவியும் அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கேரளா கவர்மெண்ட் முதலமைச்சர் தலைமையில வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா வழங்கியிருக்காங்க. அதுவும் வந்து வீடு வந்துட்டு ஏதோ கட்டி கொடுக்கணும் அப்படின்றக்காக சின்ன ரூமு ஹால் அப்படி வச்சு கட்டாம கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், நீட்டான ஹாலு, டெரஸ் வச்சு அதுவும் ஃப்ரண்ட்ல வந்து கார்டனிங் இடத்தோட வச்சு ரொம்ப சூப்பரா நீட்டா கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற மிச்ச வீடையுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சு அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க. கேரளா கவர்மெண்டோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா.